3 கேம் விளையாட போறோம். இன்னைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்க போறாங்க இவங்க. ஆக்சுவலா 3 கேமு 3000 ரூபாய். யார் ஜெயிக்க போறாங்க, எந்த டீம் ஜெயிக்க போறாங்க பாப்போம் வாங்க. ஹாய் buddies, ஆக்சுவலா வெல்கம் டு கிரேட். இது யார் எழுதுது? நம்ம ஸ்டாஃப் எழுதுனதா? ஓகேவா? மேஜிக் ஷோலாம் கிடையாது. ஜஸ்ட் இதெல்லாம் வச்சு ஒரு போன வாரம் நடத்துன மாதிரியே ஒரு சின்ன கேம் நடத்த போகிறோம். நான் உங்கள் விஜய் பாலாஜி. சரி, இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டுடலாம். நண்பர்களே வாங்க, எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. வாங்க, பாதி பேர் இங்க நிப்பாட்டுங்க, பாதி பேர் அந்த பக்கம் நில்லுங்க. ஓ, கண்ணாடியா? ஓகே வெளியே போடா. எல்லாரும் வாங்க. இதுக்குதான் அரவிந்த் ப்ரோ வேணுங்கிறது. ஆக்ஷன்லயே வருவாப்ல. 2 வரங்க சீனு 3. சரி, ஓகே. மொத்தம் போர்டு மறைக்கிறீங்க இல்ல? ஓகே, நான் ஜோக்கரை தான் மறைக்கிறேன். சரி, அதுக்கு பதிலா ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிருக்காரு. ரீப்ளேஸ்மென்ட் தான். ஓகே, பரவாயில்ல. இப்போ மொத்தம் நம்ம இதெல்லாம் ஒரு டீம் இல்ல, இந்த டீம் கொஞ்சம் ஜாஸ்தியா பெருசா இருக்குது. முதல்ல கனெக்ட் பண்றோம். மொத்தம் எத்தனை? இருங்க, இந்த பாலாஜி சமூகத்துக்கு ஒரு முக்கியமான கருத்து சொல்ல விரும்புறாரு. சொல்லுங்க. இப்படி எல்லாம் சொன்னா சத்தியமா எதுவுமே சொல்ல மாட்டேன். கவு இருக்குல்ல, கவு சரி, ஓகே. மொத்தம் 14 பேர் இருக்கும். 3 டீமா பிரிக்கலாமா, 2 டீமா பிரிக்கலாமா? 2 டீம். 3 இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஒண்ணு பண்ணலாம். ஏபிசின்னு 3 சீட்ல எழுதி போட்டுறலாம். சரி. ஒவ்வொருத்தரும் ஒரு சீட் எடுக்கலாம் ஒவ்வொரு டைம். சரி. இப்ப நான் ஏ எடுத்துட்டேன்னா நான் ஒரு டீம் போய் நின்னுறேன். சரி. மறுபடியும் அடுத்த இன்னொரு ஆள் வந்துட்டு பி எடுத்தாங்க. ஓகே, திஸ் ஐடியா இஸ் நல்ல ஐடியா நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ஏ சீட் எடுத்து அகட்ட வச்சிடலாம். பி சீட் மட்டும் இருக்கு. 3 கேம் இல்ல 4 கேம். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா டீம் பிரிச்சாச்சு. நாங்க வந்துட்டு டீம் ஏ, இவங்க வந்துட்டு டீம் பி, இவங்க வந்துட்டு டீம் சி. ஓகேவா? சென்டர் ஆஃப் தி ஷோ. சரி, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போன வாட்டி வந்துட்டு பலூன்ஸை வச்சு நம்ம ஒரு கேம் கண்டக்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பென்னு பேப்பர் இதெல்லாம் வச்சு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம், யோசிச்சிருக்கிறோம். உருட்டு நீ உருட்டு. 3 கேம் விளையாட போறோம். இன்னைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்க போறாங்க இவங்க. ஆக்சுவலா இங்க இந்த 3000 ரூபாய் 3 கேம்ல ஜெயிச்சு எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு அப்படியே 3000 ரூபாய் தூக்கி கொடுக்க போறோம். ஆக்சுவலா 3 கேமு 3000 ரூபாய். யார் ஜெயிக்க போறாங்க, எந்த டீம் ஜெயிக்க போறாங்க பாப்போம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனாக இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைனாக உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. உங்கள் டீமில் யார் நல்லா வரைய தெரிவாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. அவர் ஃபைனலாக உட்காந்துக்கணும். ஓகேங்களா? ரிமைனிங் பீப்புள் எல்லாம் அவங்க பின்னாடி உட்காருவீங்க. ஓகேங்களா? அதில் லாஸ்ட்டில் உட்கார்ற பர்சனுக்கு நாங்கள் வந்து போட்டோம்னா ஒரு சின்ன சிம்பிள் இமேஜ் வந்து போட்டோம்னா உங்களுக்கு காமிப்போம். ஓகேங்களா? அந்த இமேஜ் என்ன ஆகும்னா அவரு முன்னாடி இருக்கிற அவர் பேப்பர் கையில வச்சு அவரோட முதுகலை வச்சு வரைய ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதை ஃபீல் பண்ணி நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவரோட முதுகலை வச்சு வரையணும். இப்படி ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலா ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் உட்கார வச்சிருக்கீங்க தெரியுமா, அவரு அந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எப்படி அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்து வரையறாரு தெரியுங்களா, அவரோட ஆர்ட்டையும் அந்த ஃபைனலா ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரு வரைஞ்ச ஆர்ட்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுங்கிறத பார்த்து உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். வேற யாரு? நான் தான். அந்த கம்பேரிசன் உச்சமா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறது டீம் ஏ. ஸோ அவங்களுக்கான டிராயிங்கை வந்து காமிக்க போகிறோம்.
ஓகேவாம்மா? நீ வரைய வேண்டிய இமேஜ் பாட்டியா? ஓகேவா? ஓகே சார். ஃபைன். ஸோ ரெடியா ப்ரோ? வரைய ஆரம்பிக்க போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி டீம் விளையாடுறாங்க. ரெடியா ப்ரோ? யார் ஃபைனல் அவுட்? ஃபைனல் அவுட் வந்து நீங்க உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் அவுட் யார் வரைய போறீங்க? ஃபர்ஸ்ட் யாருன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் டிரா இமேஜ் நீங்க தான் வரைய போறீங்க. ஓகே ஃபைன். ஓகே ரெடி? ஓகே ஜாலியா. ரெடியா ப்ரோ? இப்போ உங்களுக்கான இமேஜ் அட வரீங்க உங்களதான் சொல்றாரு. அதையே வரையறாங்க. அது கண்டினியூ பண்ணுவாங்களா? அதுதான் வேணும். நீ ஸ்டிப்பா வைக்கிற, நீ வரடப்போ. இங்க பாரு மாமே, போட்டா மாமே, அதுக்கப்புறம் மறுபடி இப்படி ஒரு மாமே. ஃபர்ஸ்ட் அருமடா வரடா. வரடா. மாமே மறுபடியும் வரைய முடிஞ்சதுல முடிஞ்சிருச்சுல்ல. இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். மாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துக்கோ. 1 ஓகேவா? அடுத்தது ஓகேவா? மறுபடியும் வரையற வேணாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரையற. ரெடிங்களா? உங்களுக்கான இமேஜ் சூப்பர். நம்ம ஆர்டர் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இதுல என்ன ரிலேட் ஆகுற மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே ரிலேட்டடா இல்ல. எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயாவுடைய வேலை. இல்ல இத நீங்க எப்படி ரிலேட் பண்ண விரும்புறீங்க? இல்ல ரிலேட் ஆகல, நாங்களே ஒத்துக்கிறோம். ஆக்சுவலா விட்டுறலாம். வெரி குட். ஐ லைக் யூ. தேங்க் யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. டீம் பி ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கால் பூச்சி. ஓகே, சரி விடுங்க, 6 கால் பூச்சி. ஓகேவா? சோ ஆனா டீம் பி ல ரிசல்ட் வந்து 4 கால்.
இங்க 2 கால் இருக்குடா. 4 6 கால். அவன் கேட்ட மாதிரி இதுல மாசமான யானை மாத்தக்கூடாது. இதுதான் ஃபைனல். ஆக்சுவலி என்னன்னா இங்க ஒரு வட்டம் போட்டிருக்கேன், இங்க ஒரு வட்டம் போட்டிருக்காங்க, இங்க ஒரு வட்டம் போட்டிருக்கேன், இங்க ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. இருங்க, ஆக்சுவலி அது வட்டம் மட்டும் போட்டிருக்கீங்க. அதுக்காக வேணா ஒரு பாயிண்ட் வேணா கொடுக்கலாம். இது ஒரு பாயிண்ட், டீம் பி ஒரு பாயிண்ட். டீம் சிக்கு நான் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிரி பேர்டே நல்லா அது ஃபர்ஸ்ட் அவுட்டே வந்து கேவலமா இருக்குது. 0. சரி, ஓகே, இத ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதுதான் அவங்க வரையணும், ஓகேங்களா? பட் ஆனா இதுல அவங்க வரைஞ்சது இதுதான் ஃபைனல். இதுதான் ஃபைனல். இதுல ஃபைனல் சொன்னாங்க. ஒரு ரவுண்ட் வேற எதுவும் மேட்ச் ஆகல. நாங்க 2 ரவுண்ட் மேட்ச் பண்ணோம். அப்ப சைடுல வரல கால் தான் இது கொடிடா. இதுல ரவுண்ட் மேட்ச், இதுல ரவுண்ட் மேட்ச். அது பட் மத்த இது வந்து பாத்தீங்க இது பேரு ரெண்டு பேரு அப்ப ரெண்டு அனிமல் தான். இது அனிமல் டீம் ஏ வந்து பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட் அன்பார்ச்சுனேட்லி, அண்ட் டீம் பி வந்து பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேம் செகண்ட் கேம் என்னன்னு பாத்துறீங்க. ஒரு நிமிஷம் இரு, முடிச்சிடலாம். எப்படி எழுதிட்டு டக்குனு கையை சும்மா போட்டு க்ளோஸ் போடாம போக அவ்வளவு போக கூடாது. நிறைய போலாங்கறான். வாங்க நிமிஷம்